பேர்ல் சிட்டி, அதாவது முத்து நகரம்னு அழைக்கப்படுற தூத்துக்குடியில இருக்கிற டாப் 10 பிளேசஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். 10ஆவதா நம்ம பார்க்க போறது மணப்பாடு பீச். சன்ரைஸும் சன்செட்டையும் பார்க்க ஒரு நல்ல ஸ்பாட்னா அது இந்த பீச் தான். மணப்பாடுல இருக்கிற ஹோலி கிராஸ் சர்ச் 16ஆம் நூற்றாண்டுல போர்ச்சுகீசியர்களால கட்டப்பட்டது. 9ஆவதா நம்ம பார்க்க போறது கொர்க்கை. பாண்டியர்களோட முக்கியமான துறைமுகம் நகரமான இங்கு கிரேக்கம், எகிப்திலிருந்து வணிகம் செஞ்சிருக்காங்க. தற்போது தூத்துக்குடியோட முக்கிய அடையாளமா இருக்கிற முத்தெடுக்கிற தொழில் இங்க நடந்துட்டு இருக்கு. 8ஆவதா நம்ம பார்க்க போறது உவரில இருக்கிற தேரிக்காடு. இந்தியால இருக்கிற ஒரே செம்மண் பாலைவனம் இது மட்டும்தான். மொத்தம் 390 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இந்த காடு அமைஞ்சிருக்கு. 7ஆவதா நம்ம பார்க்க போறது ஆதிச்சநல்லூர். தமிழர்களோட முக்கியமான தொல்லியல் களமா இந்த ஊர் இருக்கு. 3500 வருடங்களுக்கு முற்பட்ட நாகரிகத்தோட மக்கள் இங்க வாழ்ந்ததற்கான நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. 6ஆவதா நம்ம பார்க்க போறது கனிமய மாதா கோவில். 16ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த சர்ச் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கியமான சர்ச்சா இருக்கு. 5ஆவதா நம்ம பார்க்க போறது குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில். உலக புகழ்பெற்ற தசரா திருவிழா 10 நாட்களுக்கும் மேலாக இங்கே கொண்டாடப்படுது. 4ஆவதா நம்ம பார்க்க போறது வல்லநாடு வனவிலங்கு சரணாலயம். IUCN கேட்டகரியில இருக்கிற பிளாக் பக் இன மான்கள் பாதுகாக்க தான் இந்த சரணாலயம் உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய வனவிலங்குகளும் பாதுகாக்கப்படுது. 3ஆவதா நம்ம பார்க்க போறது நவ திருப்பதி கோவில்கள். தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிற ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, திருக்கோளூர், நத்தம் உட்பட 9 வைணவ கோவில்களோட தொகுப்பு தான் இந்த நவ திருப்பதி கோவில்கள். 2ஆவதா நம்ம பார்க்க போறது கழுகுமலையில இருக்கிற வெட்டுவான் கோவில். 1800 வருடங்களுக்கு முன்னாடி பாறையை குடைஞ்சி செதுக்கப்பட்ட முடிவு பெறாத கோவில் தான் இந்த கோவில். இங்கேயே ஜெயின மதத்தோட கோவிலும் இருக்கு. இங்க சமண படுக்கைகளும் கல்வெட்டுகளும் காணப்படுது. இந்த இடம் தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே பாதுகாக்கப்பட்டு வருது. முதலாவதா நம்ம பார்க்க போறது திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோவில். அறுபடை வீடுகள்ல 2ஆம் படை வீடு இந்த கோவில் தான். முருகன் சூரபத்மனை இங்கதான் வதம் செஞ்சதாகவும் நம்பப்படுது. அதனாலேயே ஒவ்வொரு வருடமும் இங்க நடக்கிற சூர சம்ஹார நிகழ்வு வெகு விமர்சையா கொண்டாடப்படுது. கடலுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற ஒரே முருகன் கோவில் இந்த கோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஏதாவது பிளேஸ் மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.